ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் அர்ஜுன் மலரோட வீடு. இங்க அர்ஜுன் மலர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா உக்காந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அர்ஜுனுக்கும் மலருக்கும் எக்ஸாம். மலர் இங்க படிச்சுட்டு இருக்காங்க. A for apple, B for ball. ஆனா அர்ஜுன் என்ன பண்றான் இங்க? அடிடா போடு, நல்லா போடு, அவனை போடு, சுடு சுடு, நல்லா சுடு, அவனை சுட்டுடு. அர்ஜுன், எதுக்குடா கத்துற? என்ன நீ போய் வெளியே போய் படிப்பு. இரு, அம்மா கிட்டே சொல்ற உன்னை. நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வச்சுட்டு நீ கேம்ல விளையாடிட்டு இருக்க. எனக்கு தெரியும் நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், எனக்கு படிக்கவும் தெரியும். நீ படி, உன் வேலையை பாரு. ரொம்ப பேசுறடா, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கனால என்னால படிக்க முடியல. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுதணும். எனக்கு தெரியும்டி, கொஞ்சம் அமைதியா இரு, நான் படிப்பேன். நாளைக்கு பாக்குறேன் என்ன சீன் போடுறேன்னா மார்க் எடுக்கிறேன்னு. இருடா, உன்னை நான் அம்மா கிட்டே சொல்றேன். இரு போய் சொல்லு போடி, நான் ஒன்னும் பயப்படல அம்மாக்கு. இரு அம்மா. அம்மா, இந்த அர்ஜுன் பாருமா, எக்ஸாம்க்கு படிக்காத உக்காந்துட்டு மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. கொஞ்சம் கூட எக்ஸாம் பயமே இல்ல, படிக்கவே மாட்டேன்றான். என்னதான் போய் எழுத போறான்னு தெரியல. மலரை பார்த்தானா கொஞ்சம் தான் படிக்கணும்ல, அவன் படிக்க மாட்டேன்றானே. அர்ஜுன், என்ன பண்ற நீ? அம்மா படிக்கிறமா. என்னங்க விவேக், கொஞ்சம் அவனை பாருங்க, படிக்க மாட்டேன்றான். என்னன்னு கேளுங்க அவனை. கொஞ்சம் கூட பயமே இல்ல, மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். இருமா பிரியா, நான் போய் கேக்குறேன் அவனை. அர்ஜுன், நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, மலர் எப்படி படிச்சிட்டு இருக்கா அதே மாதிரி நீ படிக்கணும்ல. என்ன மொபைல்ல வச்சு என்ன விளையாடிட்டு இருக்க? சரிங்கப்பா, படிக்கிறேன்ப்பா. சரி, உக்காந்து படி, நான் கிளம்புறேன். மலரு, இருடி, உனக்கு இருக்கு. சொல்லிட்டல அம்மா கிட்ட, நீ இரு, உன்னை பாத்துக்க. அர்ஜுன் படிக்க உக்காந்துட்டான். இந்த படிக்கிறது எவ்வளவு போரிங்கா இருக்கு. என்னால படிக்க முடியாதே, என்ன பண்றது? எதுனா சொல்லிட்டு இப்போ நம்ம எதுனா டைம் பாஸ் பண்ணணும். என்ன டைம் பாஸ் பண்ணலாம்? ஐடியா, எஸ். நான் போய் சிப்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் கொஞ்ச நேரம். நான் போய் சிப்ஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா கேட்டாங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிடலாம். நல்ல ஐடியா. இதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆயிடும். அர்ஜுன், சிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க, எனக்கு தாடா கொஞ்சம். நான் தரமாட்டேன்னு நினைக்காத. நீ என்ன அம்மா கிட்ட சொல்லி விட்டுட்டல, அப்ப கூட நான் உனக்கு தருவேன், கவலைப்படாத. இந்தா தரேன், இந்தா வாங்கிக்கோ உனக்கு. கஞ்சி பிஷ்ணரி எவ்வளோன்னு குடுக்கறான் பாரா. சரியானவன். இவ்வளவு சீக்கிரம் காலி ஆயிடுச்சா? ஐயோ, இப்ப காலி ஆயிட்டா வேற என்ன ஐடியா பண்றது? திருப்பியும் படிக்கணுமே. டேய், சும்மானா டைம் பாஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா, சொல்லாத, கம்முன்னு இரு. எனக்கு பசி எடுத்துச்சு, அதனாலதான் சாப்பிட்டேன். சும்மா சீன் போடாதடா டேய் அர்ஜுன். ஆமா, நிஜமா எனக்கு பசி எடுக்குது, அதனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல. CAT cat, DOG dog, ELEPH. இவ வேற ஏற்கனவே அம்மா என்ன திட்டிட்டு போனாங்க. இவ இன்னும் சத்தமா படிச்சுட்டு அம்மா கேக்குற மாதிரியே படிக்கிறா. நம்ம எப்படி படிக்கிறது? கொஞ்ச நேரம் படுத்துட்டு படிப்போம். எப்படி படிச்சாலும் நம்மளுக்கு ஒன்னும் ஞாபகம் இருக்காது. எப்படி படிச்சிட்டு இருக்கான் பாரா, லூசு பையன். அம்மா வந்து பார்த்தா இருக்கு இவனுக்கு நல்லா. அம்மா வச்சு வாங்குவாங்க இவனை. எப்ப மாட்ட போறான்னு தெரியல. நல்லா இவன் இது மாதிரி படிச்சது போதும், இப்ப வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ தலைக்கீழ படிக்கிறேன். இப்படி படிச்சா டைரக்டா தலைக்கு போய் நம்மளுக்கு நாளைக்கு ஞாபகம் வரும்ல. படிச்சு பார்க்கலாம், நாளைக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு. தலைய வலிக்குதே, இப்ப நேரா படுத்துட்டே படிக்கிறேன். இதுதான் பெட்டரா இருக்கும். படுத்துக்கனா தூக்கம் வருது, தூங்கிடுறேன். அர்ஜுன், தூங்கிட்டியா? இரு, அம்மா கிட்டே சொல்றேன். இரு உன்ன. அம்மா அம்மா, அர்ஜுன் தூங்கிட்டாமா. புக் வச்சுனே தூங்கின்னு இருக்காமா அவன். இவனை என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க விவேக், அவனை கொஞ்சம் பாருங்க, தூங்கிட்டு இருக்கான். அவன் படிக்க சொன்னான், படிக்க கூட மாட்டேன்றான். புக்கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். பாருங்க, அவனை கொஞ்சம் என்னன்னு போய் கவனிங்க. போற இரு, அவனுக்கு இருக்கு இப்ப நல்லா. அர்ஜுன், அப்பா வராங்கடா, எழுந்துருடா. அர்ஜுன், எழுந்துரு. என்னது, அப்பாவா? நீ சொல்லிட்டியா? இரு மலரு, நான் தூங்கல மலரு, நான் பச்சின்தான் இருந்தேன். உனக்கு தெரியுமா? யார் சொன்னாங்க நான் தூங்குனேன்னு?
நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். நான் அப்படிதான் படிப்பேன். அர்ஜுன், நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன் முதல்லயே? உட்காந்து படிக்க தானே சொன்னேன். இப்ப படிக்க சொன்னா தூங்குறியா? இல்லப்பா, படிக்கிறேன்ப்பா. அங்க வாங்க, உட்காந்து படி. மலர் எப்படி படிச்சிட்டு இருக்கா? சரிங்கப்பா, படிக்கிறேன்ப்பா. சரி சரி, ஒழுங்கா படி. அங்க நாளைக்கு எக்ஸாம்ன்ற பயமே இல்லாத இருக்கு. ஏய் மலரு, எதுக்கு நீ அம்மா கிட்ட சொன்ன நான் தூங்குறேன்னு? உனக்கு என்ன, நான் தூங்குனா என்ன உனக்கு? எனக்கு எப்படி படிச்சாலும் நான் நாளைக்கு போனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க போகுது இல்ல. அதனால நான் படிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நான் படிக்கல. உனக்கு எதுக்கு? நீ நீ படியா, நீ படிச்சுட்டு நீ போய் எக்ஸாம் எழுது நாளைக்கு. இன்னொரு வாட்டி நீ அப்பா கிட்ட யார்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் ஒண்ணு. அம்மா அர்ஜுன் என்ன திட்டுறாமா, மிரட்டுறாமா, என்னன்னு வந்து கேளுங்கம்மா. அவனை என்ன படிக்கவே விட மாட்டேன்றாமா, என்கிட்ட சண்டை போட்டுட்டே உங்க இருக்கான். 2 பேரையும் தனியா கொஞ்ச நேரம் விட முடியாது. அமைதியாவே இருக்க மாட்டீங்களே, சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை உங்களுக்கு. பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்கணும். அப்போ அங்க அர்ஜுனோட ஃப்ரெண்ட் நலன் வராங்க. ஆண்டி, நான் அர்ஜுனை கூட்டிட்டு போட்டுமா விளையாடுறதுக்கு? என்னது, நீ படிச்சிட்டியாப்பா நலன்? ஆண்டி, நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன். என்னது, எல்லாமே முடிச்சிட்டியாடா? எப்படிடா? ஆண்டி, நான் எல்லாமே முடிச்சிட்டு எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டேன். அர்ஜுன், வரியா நீ? கொஞ்ச நேரம் நம்ம விளையாடலாம் வா. அப்புறமா வந்து படி. நீ இன்னுமா படிக்காத இருக்க? நான் எப்பயோ முடிச்சிட்டேன் எல்லாமே. இதோ நான் முடிச்சிட்டேனே, நானும் வரேன் விளையாடுறதுக்கு. அப்பாடி, எப்படியோ நலன் வந்து நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சுட்டான். நல்லதாச்சு. நலன், நல்லதுடா நீ வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால படிக்கவே முடியலடா. எவ்வளவு நேரம் படிச்சா கூட மண்டியிலே ஏற மாட்டேங்குதுடா. நீ என்ன படிச்சிட்டு இருக்க? என்னடா சொல்ற? நீ படிக்க முடியலன்னு தானடா சொல்ற? நான்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்டா, தெரியுமா? என்னடா ரெடி பண்ணி வச்சிருக்க? என்ன ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ற? ஒன்னும் புரியலையே. படிச்சியா இல்லையா நீ? நம்ம எப்படா படிச்சிருக்கோம்? நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மொத்தமே எழுதி வச்சுட்டேன். பாரு, நான் காமிக்கிறேன். இது பாரு. இது பத்தியா? எல்லாமே எல்லாம் எழுதி ரெடியா வச்சிருக்கேன். பிட்டு பேப்பராடா? ஆமாடா, பிட்டு பேப்பர் தான். நான் எல்லாமே ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாமே வரும் பாரு. சரிடா, எனக்கு கொஞ்சம் காமிடா. நான் உன்னை நம்பிதான்டா வரப்போறேன். நான் படிக்கவே இல்லடா. நீ வாடா, கண்டிப்பா நான் உனக்கு காமிக்கிறேன். நீ என்னை பத்தி எழுதிரு மொத்தமே. நீ எதுவுமே படிக்காத, நான் உனக்கு காமிக்கிறேன், சரியா? சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் உன்னை நம்பிதான்டா நாளைக்கு வரப்போறேன். சரி வாடா, நான் தான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, முதல்ல இதெல்லாம் எடு, எங்க அம்மா பார்க்க போறாங்க, கிளம்பு. அப்பாடி, எப்படியோ தப்பிச்சுட்டு நம்ம படிக்கல. எப்படி நல்ல பார்த்துட்டு எழுதிட வேண்டியதுதான். அம்மா, நான் எல்லாமே படிச்சுட்டேம்மா. நான் இப்போ தூங்குறேன். எனக்கு டின்னர் கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டு தூங்கிடுறேன். என்னது, இவன் படிச்சுட்டானா? ஒண்ணுமே படிக்கலையே, சும்மாடா சொல்றான். அம்மா, சீக்கிரம் டின்னர் கொடுங்கம்மா. நான் சாப்பிட்டு தூங்குறேம்மா. அவ்வளவுதாம்மா, நான் படிச்சுட்டேன். நான் நாளைக்கு காலைல எழுந்து நல்லா எழுதிட்டு வந்துருவேம்மா ஸ்கூல்ல. சரி, எனக்கு டின்னர் கொடுங்க, நான் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் டே அர்ஜுன் மலர் ரெடி ஆயிட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எக்ஸாம் எப்படி எழுத போறேனே தெரியல. ஏம்மா, நீ நல்லா தானம்மா படிச்சிருக்க? படிச்சிருக்கம்மா, ஆனாலும் பயமா இருக்குமா. மறந்துடுமோன்னு தெரியலம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா ஞாபகம் வச்சுட்டு எழுது. இல்லம்மா, பயமாதாம்மா இருக்கு கொஞ்சம். நம்மளுக்கெல்லாம் பயமே கிடையாது. நம்ம தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோமே. நம்மளுக்கு நலன் இருக்கான், எல்லாம் நலன் நம்மளுக்கு காமிச்சிடுவான். ஜாலி. டென்ஷனே இல்லை நம்மளுக்கு. படிக்கணும்னு டென்ஷன் இல்லை. இவ பாரு எப்படி டென்ஷன் எடுத்துட்டு இருக்கான். அம்மா, நான் கிளம்புறோம்மா. போயிட்டு வரேம்மா. பஸ் வேற வந்துச்சு. நான் போயிட்டு வரேம்மா. பாய்மா. வா மலரு, போலாம். இந்த வரேன்டா, போலாம். அம்மா பாய்மா, போயிட்டு வரேம்மா. பாய் பசங்களா, பத்திரமா எழுதுங்க எக்ஸாம், சரியா? 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. மே ஐ கம் இன் மேம்? எஸ், கம் இன். தேங்க் யூ மேம். பேக் எல்லாம் வெளியே வச்சுட்டு வாங்க பசங்களா. எஸ் மேம், வச்சுட்டு வந்துடுறோம் மேம். எக்ஸாம்க்கு ரெடி ஆயிருங்க எல்லாரும், சரியா? ஐயோ, இன்னும் நலன் வரவே இல்லையே ஸ்கூலுக்கு. எங்க போயிட்டான் அவன்? எப்பவுமே சீக்கிரமா வருவானே, எங்க காணுமே? ஐயோ, இவனை நம்பிட்டு நான் வேற வந்திருக்கேன். மே ஐ கம் இன் மேம்? எஸ், கம் இன். சீக்கிரமா நலன். இது வந்துட்டேன் மேம். நலன், பேக வெளியே வச்சுட்டு வா. எல்லாரும் பேக் வெளியே வச்சிருக்காங்கல்ல? எஸ் மேம், வச்சிடுறேன் மேம் பேக் வெளியே. சரி, எல்லாரும் ரெடியா இருங்க பசங்களா. நான் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன், சரியா? எஸ் மேம்.
பேக் வெளியே வைக்க சொல்றாங்க. நம்ம பேக்குள்ளே தானே பேப்பரே வச்சிருக்கோம். இப்ப இது யார்கிட்ட கொடுக்குறது? நலன் நலன் என்கிட்ட கொடுடா, நான் வச்சுக்கிறேன். நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ பேக் எடுத்துன்னு போய் வெளியே வச்சிரு, மேம்க்கு தெரியாது, நான் வச்சுக்கிறேன் மறைச்சி. சரிடா சரிடா, நீ வச்சுக்கோடா. நான் வாங்கிக்கிறேன் உன் கையில இருந்து. சரியா? அப்புறமா கொடு. நான் ஃபர்ஸ்ட் பேக் வச்சுட்டு வந்துடுறேன். இந்தா நீ என் கையில இருந்து வாங்கிக்கோ. சரி சரி தாடா, மேமுக்கு தெரியாது, எடுத்து கொடு. சரி சரி இருடா, நான் பேக்ல இருந்து எடுத்து தரேன். இந்தா எடுத்துக்கோ. மேம்க்கு தெரியாது, சீக்கிரமா உள்ள வைடா அர்ஜுன். சீக்கிரமா வச்சிடு, மேம் பாத்துட்டு போறாங்க. என்னென்ன கொஸ்டின் எழுதிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னது இது? மேக்ஸ் ஆச்சே. என்ன இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கான்? சரி இரு, இன்னொரு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது மிக்ஸ் ஆயிட்டு இருக்கோம் ஒரு வேளை. நம்ம வேற ஓபன் பண்ணி பார்க்கறேன். இதுவும் அதேதான், மேக்ஸே தான். அடாடா, இவன் என்ன மேக்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இன்னைக்கு? ஐயோ, இவனை நம்பி நான் வந்துட்டேனே. நான் என்ன பண்றது? மேக்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டான். ஏய், என்னடா சொல்ற? இன்னைக்கு மேக்ஸ் பேப்பர் தானடா. ஏன்டா பயமுறுத்துற சும்மா? அங்க போர்ட பாருடா. அடா ஆமா, இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமு. நான் மேக்ஸ் பேப்பர் எடுத்துன்னு வந்துட்டேன். என்னடா பண்றது இப்போ? ஒண்ணுமே படிக்கலையாடா, இங்கிலீஷும் தெரியாதேடா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எல்லாரும் ரெடியா உக்காந்துட்டு இருங்க. சரியா? ஓகே, சரி. எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்குறேன். ஆன்சர் கிளியரா எழுதுங்க. யார் அது அங்க பேப்பர் போட்டு வச்சிருக்குது? அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்க பேப்பரை கையில வச்சுட்டு? என்ன பேப்பர்டா இது? பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க, பிட் பேப்பரு. காமி, கையை காமி. ஏதாவது பேப்பர் காமி. எழுந்துரு ஃபர்ஸ்ட். என்ன இது பழக்கம்? இது பிட் பேப்பர் எடுத்துட்டு வந்தது? மேம் இது எந்த இல்ல மேம், நலந்து மேம். மேம், நான் எடுத்துட்டு வரல மேம். அர்ஜுன் கையில தான் இருக்கு பாருங்க. அது எந்த கிடையாது மேம். நான்லாம் எடுத்துட்டு வரல மேம், அர்ஜுன் தான் எடுத்து வெளியே வச்சிருக்கேன் மேம். இல்ல மேம், அவன் பொய் சொல்றான் மேம். ஆமா மேம், நான் எடுத்துட்டு வரல மேம். நான் பொய் சொல்ல மேம். நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியாது மேம் அதெல்லாம். யாரடா ஏமாத்துறீங்க ரெண்டு பேருமே? நீங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நல்லா வாங்க போறீங்க. மேம் இல்ல மேம், சொல்றத கேளுங்க மேம். நான் எடுத்துட்டு வரல மேம். மேம் அவன் பக்கா போய் சொல்றான் மேம், நான் எடுத்துட்டு வரல மேம், எந்தோ கிடையாது மேம். மேம் ப்ளீஸ் மேம், நான் எடுத்துட்டு வரல மேம். ரெண்டு பேருக்கும் இப்ப இருக்கு, இருங்க. ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு. ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுத போறது இல்ல. ரெண்டு பேருமே பாருங்க எப்படி அடி வாங்க போறீங்கன்னு. மேம் நான் எடுத்துட்டு வரல மேம். எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க. அது அர்ஜுன் கையில தான் இருக்கு பாருங்க. நான் எடுத்துட்டு வரல மேம். ப்ளீஸ் மேம், சொல்றது கேளுங்க மேம். ப்ளீஸ் மேம், நான் எடுத்துட்டு வரல மேம். இப்போ உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ரெண்டு பேருமே டவுன்வர்ட் போஸ்ட்ல, டாக் போஸ்ட்ல நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். கரெக்ட், இதுதான் உங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட். அப்படியே இருங்க. நீங்க ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுத போறது. மற்ற பசங்களுக்கு எல்லாம் நான் பேப்பர் கொடுத்துறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. கியாரா, இந்தாமா. ஸ்ருதி, மலர், கயல், எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. உங்க ரெண்டு பேருக்கு நீங்க பேப்பரே கொடுக்க போறதுல நீங்க ரெண்டு பேரும் எழுதவே போறதில்ல எக்ஸாம். அப்படியே இருங்க. மேம் சாரி மேம். மேம் அது வேணா நீங்க பாருங்க, அந்த பேப்பர் ஓபன் பண்ணி. அது வந்து மேக்ஸ் பேப்பர் மேம், நாங்கெல்லாம் பிட் பேப்பர் எடுத்துட்டு வரல மேம். அதுல மேக்ஸ் பேப்பர் மேம் அது. எஸ் மேம், அது மேக்ஸ் பேப்பர் மேம். அது இங்கிலீஷ் இல்லை மேம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க மேம், ஓபன் பண்ணி. அது மேக்ஸ் பேப்பர் மேம், இங்கிலீஷ் இல்லை மேம். நாங்க எடுத்துட்டு வரல மேம் அது. ப்ளீஸ் மேம், ஓபன் பண்ணுங்க மேம். சாரி மேம், இன்னொரு வாட்டி பண்ண மாட்டோம் மேம். ஏதா காமிங்க பார்க்கலாம். ஓபன் பண்ணி தான் பாக்குறேன் என்ன பேப்பர். அட ஆமா, இது எல்லாமே மேக்ஸ் தான். இந்த வாட்டி மேக்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்தனால உங்களுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் எந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. இப்போ நீங்க எக்ஸாம் எழுதலாம். சரியா? சாரி மிஸ், தேங்க்யூ மிஸ். ஓகே, இந்த அர்ஜுன் உன் பேப்பர் வாங்கிக்கோ. ஒழுங்கா எழுதுங்க எக்ஸாம். நலன் உன் பேப்பர். உங்க அம்மா அப்பா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நீங்க எதுக்கு இப்படி தப்பு பண்றீங்க? ஒழுங்கா நல்லா படிச்சா ஒழுங்கா நீங்க எக்ஸாம் எழுதலாம். படிக்காதே பேப்பர் எடுத்துட்டு வந்தா அது தப்பு தானே? இதெல்லாம் ரொம்ப தப்பு பசங்களா. இது பண்ணாதீங்க. சரியா? நாளையில இருந்து ஒழுங்கா படிச்சுட்டு எக்ஸாம் வரத பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். சாரி மேம். A for apple, B for ball, C for cat, and D for dog, D-O-G dog, E for elephant. டாக் எழுதிட்டா முடிஞ்சிச்சு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மலர் என்ன எழுதுறா பார்க்கலாம். A P P L E
BAL. இவ்ளோ எழுதிட்டாளா இவ? முடிக்க போறாப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சா பரவாயில்ல. மலர் மலர் எனக்கு கொஞ்சம் காமி மலர் மலர். யார் அது? ஸ்ருதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மேம், சும்மாதான் மேம் எழுந்து நின்ன. பென்சில் கீழே விழுந்துருச்சு மேம், அதனாலதான் மேம் எடுத்தேன். ஒன்னும் இல்ல மேம். எனக்கு இந்த ஆன்சர் ஷீட் பார்த்தாவே தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிறேன், அப்புறமா வேணா ஆன்சர் எழுதுறேன். யார் அது தூங்குறது? மேம் கியாரா தூங்குறா மேம். கியாரா தான் மேம் தூங்கிட்டு இருக்கா. ஸ்ருதி, நான் தூங்கல, கம்முன்னு இரு, அமைதியா இரு. நான் தூங்கல, நீ ஏன் சொல்ற மேம் கிட்ட? இத நம்ம நேத்தே படிச்சிருக்கலாம். மலர் உக்காந்து படிச்சுட்டு இருந்தா. இப்ப மலர் கேட்டாலும் காமிக்க மாட்டா. அவ வேற தொலைவா இருக்கா. என் பின்னாடி வேற இவன் இருக்கா நலன். அவனுக்கும் ஒன்னும் தெரியாது. டே அர்ஜுன், அர்ஜுன் எனக்கு கொஞ்சம் காமிடா. என்ன எழுதுதுன்னே தெரியலடா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆன்சர் என்ன வரும்னே தெரியலடா, கொஞ்சம் காமிடா அர்ஜுன். டேய் அமைதியா இருடா. நானே உன்னை நம்பி நேத்து படிக்காத வந்துட்டேன். நீ வேற வந்து பிட் பேப்பர் நேத்தே நான் ஓபன் பண்ணி தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அது மேக்ஸ் பேப்பர்னு. நீ வேற உன்னை நம்பிட்டுலாம் எதுவுமே நான் வரமாட்டேன். அர்ஜுன், நலன் எழுதுங்க அங்க, உங்க பேப்பரை பார்த்துட்டு. எஸ் மேம், நான் எழுதிட்டு இருக்கேன் மேம். எதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம். A for அம்மா, B for பிக் அம்மா, C for சின்ன அம்மா. கையில பார்த்து எழுதுவோம், என்ன எழுதிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கையல் எனக்கு கொஞ்சம் காமி கையல், நான் உன்னை பார்த்து எழுதிக்கிற கையல், ப்ளீஸ் கையல், நான் படிக்கவே இல்லை கையல். நான் காமிக்க மாட்டேன்டா நல்ல. கொஞ்சம் காமியா ப்ளீஸ், மட்டும் ரெண்டு காமி போதும். நான் காமிக்க மாட்டேன்னு சொல்றல, என்ன பார்த்து நீ எழுதுனா நான் மேம் கிட்ட சொல்லிடுவேன். ரொம்ப தான் சீன் போடாதடி. என்ன சீன் போடுற? நீ ஏன்டா படிக்காத வந்த? ப்ளீஸ் காமி கையல். நலன், என்ன அங்க திரும்பி பேசிட்டு இருக்க கயல் கிட்ட? மேம் ஒன்னும் இல்லை மேம், சும்மாதான் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், only 5 minutes more. அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லா பேப்பர் செக் பண்ணுங்க. இதுக்கப்புறமா எழுதாதீங்க, கொடுங்க எல்லாரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை, தேங்க்யூ.